ஏமாற்றாதே ஏமாறாதே. அன்பான தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வட இந்தியாவில் போபால்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் ஒரு வசதியான ஆள், அவருடைய மகன் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு நாடகம் ஆடியிருக்காரு. தன்னுடைய காரை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஆற்றுல தள்ளி விட்டுட்டு தலைமறைவாயிட்டார். ஏன் தலைமறைவானார்னா, இவரை தேடுவாங்க, இவர் கிடைக்கல, கார் ஆற்றுலேருந்து கிடச்சிருக்கு, ஸோ இவர் இறந்துட்டாருன்னு அவருக்கு டெத் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த டெத் சர்டிஃபிகேட் மூலயமா அவருக்கு பேங்க்கில் லோன் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு லோன் இருக்குது, அதை தள்ளுபடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. போலீஸ் 2 வாரமாக தேடி இருக்காங்க. அந்த ஆற்றுல 20 கிலோமீட்டர் தூரத்துக்கு 2 வாரமாக தேடி இருக்காங்க. அப்புறம் கார் உள்ளே இருக்கிறது கண்டுபிடிச்சிட்டு அந்த காரை எடுத்துட்டாங்க. ஆனால் உள்ளே ஆள் இல்லை. உள்ளே ஆள் இல்லைன்னே அவருடைய மொபைலை ட்ராக் பண்ணியிருக்காங்க. ட்ராக் பண்ணால் அவர் மகாராஷ்டிராவில் ஒரு ஊரில் ஒளிஞ்சிருந்திருக்காரு. அப்புறம் அவரை கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வரும்போது அவர் நாடகம் ஆடிக்கிறாரு. என்னை சில பேர் கிட்னாப் பண்ணிட்டாங்க, சட்டையெல்லாம் கிழிச்சிக்கின்னு மண்ணில் போட்டு பரண்டிக்கின்னு சட்டையை அழுக்காக்கிட்டு இதுமாரி என்னை கிட்னாப் பண்ணிட்டாங்க நாடகம் ஆடிக்கிறாரு. அப்புறம் தீவிரமாக விசாரிக்கும் போது தெரிய வந்துக்குது, இந்த பேங்க் லோன்லேருந்து தப்பிக்கிறதுக்காக டெத் சர்டிஃபிகேட் வேணும், அதுக்காக இந்த வேலையை பண்ணியிருக்காரு. அதை போலீஸ் கண்டுபிடிச்சி அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒருத்தர் தான் செத்துட்டதாக உருவகப்படுத்தி ஒரு ட்ராமா நடத்தினா அதை தண்டிக்கிறதுக்கு சட்டத்தில் ஒரு சட்டம் கிடையாது. அதையும் தெரிஞ்சுக்கின்னு அவர் பண்ணியிருப்பார் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், எப்படிலாம் பணத்தை ஏமாத்துறதுக்கு என்னென்ன வழி செய்யணுமோ கற்று வச்சுக்கிட்டு செய்கிறாங்க பாருங்கள்.